ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லர்ன் சிஏ வித் நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் 5 ஆஃப் சிஏ இன்டர். ஸோ இதோட பாஸ்ட் 4 அட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மே 24, செப்டம்பர் 24, ஜான் 25, மே 25. ஸோ இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ்க்கு ஆக்சுவலி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 5 தான். நான் இங்கே போட்டிருக்கிறது ஒன்லி ஃபார் டிஸ்கிரிப்டிவ் தான். இதை தாண்டி எம்சிக்யூலையும் கண்டிப்பாக வரும். ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல இவ்வளோ மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 5 ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 24 வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலி அவங்களுடைய பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அன்டில் செப்டம்பர் இந்த மே 24 அண்ட் செப்டம்பர் 24 ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் ஃபர்ஸ்ட்டு 2 கொஷின்ஸ் வந்து 4 மார்க்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 2 கொஷின்ஸ் வந்து 3 மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க ஃபுல் பேட்டர்னும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஜான் 25ல் இது 5 மார்க், இது 5 மார்க் அண்ட் இது 4 மார்க் இப்படி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கூட நம்மளுக்கு வந்து இந்த ஐட்டம் ஆஃப் எஃப்எஸ் அந்த சாப்டர் வந்து அதிகமான வெயிட்டேஜில் தான் வந்துருந்துச்சு. ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், சாப்டர் 5. உங்களுக்கு சாப்டர் 5 வந்து படிக்க பிடிக்கல, அது எனக்கு நிறையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா கவலையப்படாதீங்க. போன அட்டம்ப்ட் மே 25க்கு அழகாக வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரியே படிங்க, சூப்பராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆடிட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் எஃப்எஸ் வந்து நான் சொல்லி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக படிங்க, ஜாலியாக படிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 4 அண்ட் தென் சாப்டர் 11. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் வந்து நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சாப்டர் 4, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 11. ஓகேவா? ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 6லேருந்து கண்டிப்பாக 4 to 6 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கொஷின் வந்துடும். ஆடிட் டாக்குமெண்டேஷன் குட்டி சாப்டர், நான் ஒரே பேஜில் அழகாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கரோ வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அது ஒரு லென்த்தியான ஒரு டாபிக். ஸோ அதையும் வந்து நான் 1 பேஜ்லேயே வந்து கவர் பண்ணி வந்து நான் ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஆடிட்டில் வந்து ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு தோணுதோ எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதோடைய லிங்க்கு தமிழ்லேயே வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் நல்லா ஃப்ரேம் ஒர்க் பண்ணி நல்லா வந்து கீவேர்ட்ஸ்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, அதுக்கப்புறம் 9, 10. 9 வந்து ஆக்சுவலாக 4 to 8 மார்க்ஸ்க்கு தான் வரும். பட் ஆனால் அது ஒரு லென்த்தி சாப்டர். ஸோ அதுக்குமே எல்லா டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸும் வந்து நான் வீடியோ போட்டேன். அதுக்கு ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி ஹிண்ட் வேர்ட்ஸும் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 10ல் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் இருக்கும். லோன், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன், அப்புறம் ட்ராயிங் பவர், அந்த கம்ப்யூட்டேஷன் ஒர்க்கிங்ஸ் அதோடைய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் கூட நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக எப்படி வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி மார்க் அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ஐட்டம் ஆஃப் எஃப்எஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஐட்டம் ஆஃப் எஃப்எஸ் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த அட்டெம்ப்ட் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே கைஸ். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நியூவாக இருந்தால். பிகாஸ் நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்டு கொஷின் லிஸ்ட்டோடு நான் வரப்போகிறேன். ஒரு சாப்டருக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கண்டிப்பாக இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay guys, so we will see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.